டெஃபினேஷன் பாருங்கள். யூனிஃபார்ம் மெட்ரிக் அண்ட் யூனிஃபார்ம் டோபாலஜி என்னென்னு பாருங்கள். given a index set j, given a points x is equal to x alpha. ஓகே, இது வந்து டூப்பிள்ஸ் j டூப்பிள்ஸில் இருக்குது. அண்ட் y is equal to y alpha of r power j. அப்போ எலமெண்ட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்க்க x alpha 1, x alpha 2 up to etc. x alpha jன்னு இருக்கும். ஓகே, இதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். இதுதான் சிம்பிளாக எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. இது எதில் இருக்குன்னா விச் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் பவர் ஜேயில் இருக்கும். இதே மாதிரி சிமிலர்லி ஒய்யோட பாயிண்ட்டும். லெட் அஸ் டிஃபைன் எ மெட்ரிக் ரோ பார் ஆன் ஜே ஆர் பவர் ஜே by the equation rho bar of x comma y is equal to supremum of d bar of x alpha comma y alpha, alpha belongs to j இருக்கும். இந்த ரோ பார்ன்ற மெட்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வரக்கூடிய அந்த டி பார்ன்றது அஸ் யூஸ்வல் ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக். அண்டு ரோ பார்ன்ற மெட்ரிக் தான் யூனிஃபார்ம் மெட்ரிக்னு சொல்கிறாங்க. இந்த ரோ பார் மெட்ரிக்கால் வரக்கூடிய டோபாலஜி தான் யூனிஃபார்ம் டோபாலஜி ஆன் ஆர் பவர் ஜேல. ஓகே, இதில் இருக்கக்கூடிய டி பார்ன்ற மெட்ரிக் என்னது, ஆன் கேபிட்டல் ஆரில் உள்ள மெட்ரிக்கு ஸ்டாண்டர்ட் பவுண்டரி மெட்ரிக். அண்டு ரோ பார்ன்றது யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஆர் பவர் ஜே. இப்போ ஆர் பவர் ஜேக்கு இந்த மெட்ரிக்கால் வரக்கூடிய டோபாலஜிக்கு பேர் தான் யூனிஃபார்ம் டோபாலஜின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ராடக்ட் டோபாலஜி, யூனிஃபார்ம் டோபாலஜி, பாக்ஸ் டோபாலஜி. இதுக்கான ரிலேஷன் என்னென்னு கேட்டால், ப்ராடக்ட் டோபாலஜியை விட யூனிஃபார்ம் டோபாலஜி பெருசு, யூனிஃபார்ம் டோபாலஜியை விட பாக்ஸ் டோபாலஜி பெருசு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பாருங்கள், த யூனிஃபார்ம் டோபாலஜி ஆன் ஆர் பவர் ஜே is finer than the product topology and coarser than the box topology. These three topologies are different if j is infinite. r power j இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபைனட்டாக இருக்கிற வரையும் ஓகே ரைட். இந்த 3 கண்டிஷன் வந்துடும், அந்த 3 டோபாலஜிக்கான ரிலேஷன்ஸ் வந்துடும். அப்போதான் இன்ஃபினிட்டாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஸ் வர்றது ரேர், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி, ப்ரூஃப் பாருங்கள். சப்போஸ் தட் we are given a point x is equal to x alpha and the product topology basis element product of e alpha about x alpha 1 up to etc alpha n be the indices for which e alpha not equal to r, then for each I choose epsilon I greater than 0 so that epsilon I ball centered at x alpha I in that metric d bar is contained in u ஆல்ஃபா ஐ. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸ்ன்ற பாயிண்ட்டை கேபிட்டல் எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து ப்ராடக்ட் டோபாலஜியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய பேசிஸ் ப்ராடக்ட் ஆஃப் இ ஆல்ஃபாக்குள்ளே இருக்குது. அண்டு அந்த இண்டிசஸ் வந்து ஆல்ஃபா 1லேருந்து ஆல்ஃபா என் வரையே இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய யூ ஆல்ஃபான்றது நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆராக இருக்குது. தென் ஃபார் ஈச் ஐக்கும் சூஸ் எப்சிலான் ஐ சட் எப்சிலான் ஐ பால் சென்டர்ட் அட் எக்ஸ் ஆல்ஃபா ஐ அப்படின்றப்ப அப்போ டி ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா ஐ கமா சம் அதர் பாயிண்ட் ஒய் லெஸ் தென் எப்சிலான் ஐன்ற மீனிங். ஓகே, டி பார் இஸ் கண்டெய்ன்ட் இன் யூ ஆல்ஃபா ஐ. இந்த எப்சிலான் பால் இருக்குங்க பார்த்தீங்களா, தட் எப்சிலான் பால் கண்டெய்ன்ட் இன் யூ ஆல்ஃபா ஐன்றப்ப இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா எப்சிலான் சப்செட் ஆஃப் யூன்ற மாதிரி மீனிங். ஓகே, இப்போ we can do because u alpha I is open in R. இப்போ எப்சிலான்றதை நான் மினிமம் ஆஃப் எப்சிலான் 1லேருந்து எப்சிலான் 1 எடுத்துக்கிறேன். தென் தி எப்சிலான் பால் சென்டர்ட் அட் எக்ஸ் இன் தி ரோ பார் மெட்ரிக் இஸ் அப்டென்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபா. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த எப்சிலான்றதை நீங்கள் மினிமம் கேஸ் எடுத்துட்டா இந்த எப்சிலான் பால்ன்றது இந்த ரோ பார் மெட்ரிக்கு டிபெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆஃப் இ ஆல்ஃபாக்குள்ளே இந்த எப்சிலான் பால் வந்துருன்றாங்க. ஃபார் இஃப் இஜெட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஆர் பவர் ஜே சச் தட் ரோ பார் ஆஃப் எக்ஸ் கமா இஜெட் லெஸ் தென் எப்சிலான், தென் டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா இஜெட் ஆல்ஃபா லெஸ் தென் எப்சிலான்னு வந்துடும். ஓகே, இப்போ ரோ பாருக்கும் டி பாருக்கு என்ன சம்மந்தம், ரோ பார்ன்ற சுப்ரீமம் ஆஃப் டி பார், supremum of d bar less than epsilon therefore d bar less than epsilon, therefore d bar strictly less than rho barன்னு வந்துடும். இப்போ d barன்றது என்னது, ப்ராடக்ட் டோபாலஜிக்கான மெட்ரிக், ரோ பார்ன்றது யூனிஃபார்ம் டோபாலஜிக்கான மெட்ரிக்.
So that Z belongs to product of E alpha, it follows that uniformly topology is finer than the product topology. ஏன்னா இஜெட்ன்றதை நீங்கள் எங்கே எடுத்திருக்கீங்க, z is nothing but point in r power j such that rho bar of x comma z less than epsilon, then d bar of x alpha comma z alpha less than epsilon என்ற கண்டிஷன் வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் டோபாலஜி என்ன இருக்கும்னா சின்னதாக இருக்கும், கரஸ்பாண்டிங் அவருடைய யூனிஃபார்ம் டோபாலஜி பெருசாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வந்து யூனிஃபார்ம் டோபாலஜி சிறுசாகவும் பாக்ஸ் டோபாலஜி பெருசாகவும் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் டோபாலஜி பற்றி பேசிடலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் பின்றது எப்சிலான் பால் சென்டர்ட் அட் எக்ஸ் இன் தி ரோ பார் மெட்ரிக்கில் ஒரு எப்சிலான் பாலும் எக்ஸ்ன்ற சென்டரை வச்சு எடுத்திருக்காங்க. தென் தி பாக்ஸ் யூஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா மைனஸ் எப்சிலான் டிவைடட் பை 2 எக்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் எப்சிலான் பை 2ஓட ப்ராடக்டை யூன்னு எடுத்துக்கிறாங்க. that is contained x belongs to u and which is contained in b. இந்த uன்றது subset of b இருக்குது. இப்போ y belongs to uன்றப்ப then d bar கேஸ் வந்து நம்ம மாறிடும் எப்சிலான் டிவைடட் பை 2ன்னு மாறிடும். ஓகே, ஏன்னா இங்கே டெஃபினேஷன்ஸ் படி என்ன வச்சுருக்கீங்க, u is equal to x alpha minus 1 by 2 epsilon by 2 epsilon by 2ன்னு இருக்குது. ஸோ d bar of x comma yன்றது less than epsilon by 2 இருக்கும். அப்போ இது மேக்ஸிமம் சுப்ரீமம் அட்டைன் பண்ணும்போது சுப்ரீமம் இஸ் ரோ பார் டேர்ம் அட்டைன் பண்ணும்போது epsilon by 2 வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக d bar less than or equal to ரோ பார்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த பாக்ஸ் டாபாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது பெருசாகவும் அந்த யூனிஃபார்ம் டாபாலஜி சிறுசாகவும் இருக்கும். இப்போ இதில் என்னென்னா, இதே ஜேன்றது இன்ஃபினிட் கேஸாக இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே இருக்குது. அதை அசைன்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தியரம் 20.5 பாருங்கள். லெட் டி பார் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் மாடஸ் ஏ மைனஸ் பி கமா 1. இதில் இந்த டி பார்ன்றது ஸ்டாண்டர்ட் பவுண்டரி மெட்ரிக் ஆன் ஆர் and x yன்னு 2 பாயிண்ட் r power omega is nothing but infinite product, அதாவது r into r into r into r up to etc infinite number of terms இருக்குல்ல, அதோட ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணுறது தான் r power omega. டிஃபைன்ட் d of x comma y is equal to supremum of d bar of xi comma y divided by yன்னு டிஃபைன் பண்ணிட்டிங்கன்னா இந்த dன்றது மெட்ரிக்காகவும் இதால் இன்டியூஸ் ஆகக்கூடிய டோபாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது r power omegaவோட ப்ராடக்ட் டோபாலஜியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The properties of metric spaces are மெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ ட்ரையாங்கிள் யூனியாலிட்டி மட்டும் செக் பண்ணுறாங்க. டி பார் ஆஃப் எக்ஸ்ஐ கமா இஜெட்ஐ லெஸ் நாட் ஈக்குவல் டு டி பார் ஆஃப் எக்ஸ்ஐ கமா ஒய்ஏ ப்ளஸ் டி பார் ஆஃப் ஒய்ஏ கமா இஜெட்ஐ த்ரூ அவுட்டாக கீழே வந்து ஐஐஆரில் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இஜெட். அப்போ இதோட லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், கேபிட்டல் லெஃப்ட் சைடில் கேபிட்டல் டி ஆஃப் எக்ஸ் கமா இஜெட்னு இருக்கும். தட் இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் டேர்ம்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக ட்ரையாங்கிளிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. தட் இஸ் நத்திங் பட் இந்த சைடு சுப்ரீமம் எடுத்திங்கன்னா டி கிவ்ஸ் தி ப்ராடக்ட் டோபாலஜி ரெக்யர்ஸ் எ லிட்டில் மோர் ஒர்க். அப்போ மெட்ரிக்கால் அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ண முடியுது. இப்போ இந்த மெட்ரிக்கால் ப்ராடக்ட் டோபாலஜிக்குள்ளே என்னென்ன கான்செப்ட்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் டி கிவ்ஸ் த ப்ராடக்ட் டோபாலஜி ரெக்யர்ஸ் எ லிட்டில் மோர் ஒர்க். லெட் யூ பி எ ஓப்பன் செட் இன் தி metric topology and x belongs to u, we can find a open set V in the product topology. X belongs to V subset of capital U. Choose an epsilon ball BD of x comma epsilon lying in capital U. The choose an n large n of that 1 by n less than epsilon. Finally V ன்றது basis element for the product topology. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கேபிட்டல் டின்றது ப்ராடக்ட் டோபாலஜிக்கு ஒரு மெட்ரிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்கள். லெட் யூன்றது ஒரு ஓப்பன் செட்டாகவும் அது மெட்ரிக்கில் இருக்கக்கூடிய ஓப்பனாகவும் எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ. இப்போ வின்றது வந்து ப்ராடக்ட் டோபாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் செட்டாகவும் அட் த சேம் டைம் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு வி சப்செட் ஆஃப் யூனா இப்போ எப்சிலான் பால் என்ன இருக்கும், பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் லையிங் இன் கேபிட்டல் யூவாக இருக்கும். இப்போ என் லார்ஜ் அதிகமாக 1 by n லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும். இப்போ வின்றது பேசிஸ் எலமெண்ட்ன்றப்ப we can write v is equal to x1 minus epsilon, x1 plus epsilon up to etc xn minus epsilon, xn plus epsilon
ஆர் கிராஸ் ஆர். ஆக்சுவலாக இது ப்ராடக்ட் டோபாலஜிக்கான பேசிஸ் எலமெண்ட்டோட கான்செப்ட்ஸ் தான் இந்த கேபிட்டல் வி. ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம்னா கேபிட்டல் வின்றது பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலானோட சிறுசுன்னு சொல்லணும். அப்போ டி பார் டேர்ம்ஸ் லெஸ் ஈக்குவல் டு 1/n. இப்போ இதுலேயே மினிமம் கேஸ் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். கேபிட்டல் டி லெஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு less than or equal to maximum of d bar and divided by a capital N. If y is in v, இப்போ y என்ற எலமெண்ட் வந்து கேபிட்டல் வியில் இருக்கா, the expression is less than epsilon obviously. ஏன்னா இப்போ y belongs to கேபிட்டல் வின்றப்ப இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக எப்சிலான் விட சிறுசாக இருக்கும். ஸோ தட் கேபிட்டல் வின்றது சப்செட் ஆஃப் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலானாக மாறிடுச்சு. இப்போ ரிவர்ஸில் சொல்லணும், பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் லெஸ் சப்செட் ஆஃப் வின்னு சொல்லணும். பாருங்கள், consider the basis element use equal to product of ui bar the product topology. இதில் இருக்கிற ஒவ்வொரு யூவும் ஆரில் ஓப்பனாக இருக்கும். அண்டு ui is equal to r for all other indices given epsilon greater than epsilon belongs to x belongs to u இருக்குது. we can find a open set v metric topology. இப்போ x belongs to v subset of u எழுதிக்கலாம் whenever u consider as a basis elementன்றனால. ஓகே, ப்ராடக்ட் டோபாலஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஓப்பன் செட்டுன்றனால வின்றானது ஒரு ஓப்பன் செட் மெட்ரிக் ஸ்பேஸில் எக்ஸிஸ்ட் ஆகி எக்ஸ் வந்து வியில் இருக்குது அண்டு வி சப்செட் ஆஃப் யூவாக இருக்குது. இப்போ இன்டர்வல் எக்ஸ்ஐ மைனஸ் எப்சிலான் எக்ஸ்ஐ ப்ளஸ் எப்சிலான் இன் கேபிட்டல் ஆர் சென்டர்ட் அட் எக்ஸ்ஐ லைங் இன் த யூஐ சீஸ் we can choose epsilon I less than or equal to n, then define epsilon is equal to minimum of epsilon I divided by I. Okay, இப்போ we can assert that x belongs to bd of x comma epsilon subset of uன்னு சொல்லணும். ஸோ ஒய்ன்ற ஒரு பாயிண்ட்டை bd of x comma epsilon எடுத்துட்டேன்னா தென் ஃபார் all ஐக்கு d bar of x comma yன்றது less than or equal to d of x comma y and this one is less than epsilon ஆல்ரெடி பார்த்துட்டோம். now if ஐன்றது alpha indecision நம்பர் and epsilonன்றது less than or equal to epsilon I divided by I எடுத்துட்டோம்னா ஸோ தட் d bar of x comma I strictly less than epsilon I less than or equal to 1 வந்துடும். This follows that smallest case less than epsilon I. So y is equal to product of ui is deserved. ஓகே, அது ஒய்ன்ற எலமெண்ட் வந்து இப்போ எதில் வந்துருச்சு, ப்ராடக்ட் ஆஃப் யூஐயில் வந்துருச்சு. ஒய்ன்றதுக்கு முன்னாடி எங்கே எடுத்துருந்தீங்க, ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் வியில் எடுத்துருந்தோமா, கன்சிடர் பண்ணியிருந்தோமா. சரி, இந்த லைனில் ஒய் எங்கே எடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த ஒய்பிஎஃப் பாயிண்ட் ஆஃப் பிடிஎஃப் எக்ஸ் கமா எப்சிலான் எடுத்தீங்க. இப்போ அது எதோட ப்ராடக்ட்குள்ளே வந்துருச்சு, ப்ராடக்ட் ஆஃப் யூஐயில் வந்துருச்சு. ஸோ ஒரு பேசிஸில் எடுத்த அந்த எலமெண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் ஸ்பேஸில் வந்துருச்சு. ஸோ இது வந்து எந்த டோபாலஜி, ப்ராடக்டால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜி. இது மெட்ரிக்கால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, கேபிட்டல் வின்றது ப்ராடக்ட்டுக்கானதும் இந்த பிடி பார்ன்றது மெட்ரிக்கானதும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பிடி பார்ன்றது மெட்ரிக்ன்றதும் கேபிட்டல் வின்றது ப்ராடக்ட்டுக்கானதும் அட் த சேம் டைம் பிடி சப்செட் ஆஃப் வின்னு வந்தனால போத் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த கொஸ்டின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ ஆப்வியஸாக கேபிட்டல் டி இண்டிசஸ் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் ஆர் பவர் ஒமேகாவில் ஒரு ப்ராடக்ட் டோபாலஜியை உருவாக்கிறது.